கொஞ்சம் சோறு கொஞ்சம் அரசியல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். புரட்சி பாரதம் கட்சி தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தியார் நம்முடன் இருக்கிறார். அவருடன் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வாங்க சார். எப்படி சார் போயிட்டு இருக்கு தேர்தல் வேலைகள்லாம்? போயிட்டு இருக்கு சார், நல்லா போயிட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரபல உணவை சுவைச்சுக்கிட்டே அந்தந்த பகுதியை சார்ந்த அரசியல் தேர்தல் களம் எப்படி இருக்கு இதெல்லாம் பேசுவோம். ஒவ்வொரு ஊர் பேரை சொன்னதும் சில உணவு சட்டுன்னு ஞாபகத்துக்கு வரும். திருவள்ளூர் அப்படின்னு சொன்ன உடனே அது சென்னையில ஒரு இடம் தானே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. என்ன உணவுன்னு சட்டுன்னு யோசிக்கவே முடியல. ஆனா இங்க வந்து பார்க்கும்போது தெரியுது கடல் உணவுகள் தான் இங்க பிரபலம்னு. அது உண்மைதானா எப்படி? ஆமா சார். அதாவது திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கின்ற பொன்னேரி பக்கத்தில் இருக்கிற பழவேற்காடு, இந்த பழவேற்காடு ஏரியும் கடலும் சேர்ந்து இருக்கிற இடம். அது திருவள்ளூர் மாவட்டத்திலேயே ஃபேமஸ்ன்னு சொன்னாக்கா இந்த நண்டு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அங்க வந்து பழவேற்காடு ஏரியில பிடிக்கிற நண்டு வேற, கடல்ல பிடிக்கிற நண்டு வேற, ஏரியில பிடிக்கிற நண்டு வேற. இந்த ஏரியில பிடிக்கிற நண்டு வந்து பச்சை நண்டுன்னு சொல்லுவாங்க, கட்டு நண்டுன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப மருத்துவ குணம் உடையது. சணல்ல போட்டு கட்டி தருவாங்க இல்லையா, கட்டு நண்டுன்னு சொல்லுவாங்க. மருத்துவ குணம் உள்ளது, ரொம்ப டேஸ்டாவும் உள்ளது இந்த நண்டு. அதனால இந்த மாவட்டத்தில் இது ஒரு ரொம்ப சிறப்பு வாய்ந்த இந்த சென்னை ஒட்டி இருக்கின்ற இந்த மாவட்டம். திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கின்ற இந்த பழவேற்காடு ஏரி மீன் வந்து ரொம்ப பிரபலமான ஏரி. அதுவும் இந்த நண்டு, கட்டு நண்டு, பச்சை நண்டு. சாப்பாடை தாண்டி திருவள்ளூருடைய கலாச்சாரம் எப்படிப்பட்டது? அதுக்கு ஏதாவது தனித்துவம் இருக்கா? சென்னை ஒட்டி இருக்கின்ற காரணத்தினால் சென்னையில என்ன கலாச்சாரம் இருக்குதோ அந்த கலாச்சாரம் இந்த மாவட்டத்திலே இருக்குது. நகர்ப்புறமும் வருது, கிராமப்புறமும் இருக்குது. ரெண்டு கலந்த மாதிரி தான் இந்த திருவள்ளூர் மாவட்டம். இந்த கலாச்சாரம் சென்னையில என்ன கலாச்சாரமோ அந்த கலாச்சாரம் பாதி வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கு. ஆனால் கிராமங்கள் இன்னும் கிராமங்களாகவே தான் இருக்கு. இந்த கிராமங்கள்லாம் இன்னும் முன்னேறி வரல. அரசுகள் மாறி மாறி வந்தாலும் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற கிராமங்கள் அந்த அளவிற்கு மோசமாவும் இருக்குது. ஒரு சில இடங்கள் வளர்ச்சி பெற்றும் இருக்குது. முக்கியமா சொல்லணும்னாக்கா திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து பெரிய அளவில் பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்கு. நிறுவனங்கள் இருந்தும் இந்த மாவட்ட மக்களுக்கு என்ன பிரயோசனம் சொன்னா, இங்க இருக்கிற படித்த இளைஞர்களுக்கு ஒப்பந்தாரர் வேலை தான் கிடைக்கும், நிரந்தர பணி கிடைக்காது. ஒவ்வொரு நிறுவனமும் அப்படிதான் வச்சிருக்காங்க. அது MRL, MFL, இது பெரிய பெரிய நிறுவனம் தான். எல்லாமே வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் தான் இருக்குது. ஆனா அப்படி இருந்தும் இந்த மக்கள் வேலை தேடிட்டு தான் இருக்காங்க. இன்னும் கூட திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கின்ற அந்த நிலைக்கு காரணம் என்ன அப்படின்னு காரணம் என்னன்னா, ஒரு சில அதிகாரிகள் அல்லது கம்பெனியுடைய முதலாளிகள் நிரந்தர பணியாளரா பெரும்பாலும் இப்ப வச்சுக்கிறது இல்லை. இப்போ தற்சமயம் பாத்தீங்கன்னா வடநாட்டில இருந்து வர்ற தொழிலாளிகள் இவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்தை விட அவங்களுக்கு ரொம்ப கம்மியாவே கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு நினைப்புல அந்த ஒப்பந்ததாரர் வேலை கூட ஒரு சில பேருக்கு அது கிடைக்காம இருக்குதுன்னு சொன்னா அந்த நிறுவனங்கள் செய்யற தப்பு தான். இது எல்லாத்தையும் வந்து அரசாங்கம் மாத்தி அமைக்கணும். அதுதான். சரி, நம்ம மறுபடியும் உணவுக்கு வருவோம். ஒரு விஷயத்த கேட்க மறந்துட்டேன். இதுதான் ஸ்பெஷல். நீங்க உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? பாரம்பரியமான உணவு இதுதான். நண்டு, மீன், இது போன்ற உணவுகள் தான். நத்தை, ஏரி மீன், கடல் மீன். குறிப்பாக எங்களுடைய கிராமத்தை சேர்ந்த நேமம் ஏரி, அங்கே விரால் மீன் வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும்.
அதுதான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். விரால் மீன் ரொம்ப நல்லா இருக்கும். பக்கத்தில் இருக்கிற செம்பரம்பாக்கி ஏரியில் வந்து இந்த ஜிலேபி மீன் கிடைக்கும், அதுவும் நல்லா இருக்கும். ஆனால் எல்லாவற்றையும் விட எங்கள் கிராமத்தில் இருக்கிற நேமம் பகுதியில் இருக்கின்ற நேமம் ஏரியில் இருக்கிற விரால் மீன் ரொம்ப ரொம்ப டேஸ்டாக ரொம்ப பிடிக்கும். ஆமாம், அது சாப்பிடுவோம். பிடித்த உணவை அது நம்ம சொல்லுவோம். அதை எப்படி சமைச்சு சாப்பிட்டா உங்களுக்கு பிடிக்கும்? இந்த மாதிரி தோசை சப்பாத்தி வச்சு சாப்பிட பிடிக்குமா, இல்லை சோறு அந்த மாதிரி பிடிக்குமா? அது வந்து ஃப்ரை பண்ணியும் கொடுப்பாங்க, குழம்பு வச்சும் கொடுப்பாங்க. அது நான் பெரும்பாலும் குழம்பு வச்சு தான் சாப்பிடுவேன். குழம்பு வச்சு சாப்பாடோடு சேர்த்து தான் சாப்பிடுவோம். ரொம்ப நல்லா இருக்கும். இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். அதிமுக வந்து மீண்டும் ஒன்றிணையணும் அப்படின்ற விஷயத்துல நீங்க ரொம்ப விருப்பமா இருந்தீங்க, அதை வெளிப்படுத்தியிருக்கீங்க. ஆனா இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தா அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவா இருக்கா மாதிரி தெரியுது. இது எப்படி பாருங்க? அவங்க கட்சியினுடைய பிரச்சனையில நம்ம தலையிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாளைக்கே கூட அவங்க சப்போஸ் ஒன்றா ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கலாம், ஒன்றாவும் ஆகலாம். அதனால் நம்ம அதில் கருத்து சொல்கிறது அவ்வளோ சரியாக இருக்குமான்னு தெரில. ஆனால் இப்பொழுது தனித்தனியாக இருந்தாலும் அது அதிமுகவுடைய பொதுக்குழு வந்து அவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. ஆனால் ஒரு சிலர் சொல்லுகின்ற வார்த்தை என்ன, பிரிஞ்சு இருக்கின்ற அவர் ஓபிஎஸ் ஆக இருந்தாலும் அவர் டிடிவியாக இருந்தாலும் பழையபடி அதிமுக ஒன்று இணைந்தால் கட்சி இன்னும் வலுவாக இருக்கும் என்று அதிமுக தொண்டர்களே சொல்றாங்களே தவிர அதுல தனிப்பட்ட முறையில் நம்ம எந்த கருத்தும் சொல்லுவதற்கு இல்லை. கருத்து எதுவும் சொல்ல வேண்டாம், உங்களுடைய விருப்பம் என்ன அப்படின்றத சொல்லலாமே. விருப்பம் ஒன்னா இருந்தா நல்லா தான் இருக்கும். அதுதான் உங்களுடைய விருப்பம். நல்லா தான் இருக்கும். ஆமா, நீங்க ரொம்ப காலமா இந்த கூட்டணியில இருக்கிறதுனால கேட்கிறேன். ஜெயலலிதா காலத்துல இருந்த அதிமுகவுக்கும் இப்ப இருக்கிற அதிமுகவுக்கும் என்ன வித்தியாசத்தை பாக்குறீங்க? அதாவது அந்த அம்மா இருந்த காலத்துல இது போன்ற பிரச்சனைகள் இல்லை, கட்சியில குழப்பங்கள் இல்லை. அந்த அம்மா சொல்லிட்டாங்கன்னா அத்தனை பேருமே அடிபணிந்து வேலை செய்யக்கூடியவர்கள் தான். அந்த அம்மா இல்லைன்ற காரணத்தினால தான் இப்ப இவங்களுக்குள்ளார பிரிவினையா இருக்கிறாங்க. இப்ப அதுவே தெரியுது இல்லையா? அப்ப அந்த அம்மா இருந்தாங்கன்னா எந்த அளவுக்கு எழுச்சியா இருக்கும். அந்த அம்மா இல்லாத நேரத்துல இது போன்ற பிரச்சனைகள் இருக்கு. அந்த அம்மா இருந்த காலத்துல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது அதிமுக. இப்பதான் அம்மா இல்லாத சூழ்நிலையில்தான் தற்பொழுது பிரிஞ்சு இருக்கின்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதுதான் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது அவங்க கட்சியை வழி நடத்தின அளவுக்கு திறமை எடப்பாடிக்கு இல்லைன்றீங்களா? இல்லை, அப்படி சொல்ல வரல. அந்த திறமை கண்டிப்பா அவருக்கு அப்படியே இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் யாரும் பிரிஞ்சு போகாத அளவிற்கு அவர்கள் பேசி ஒன்று சேர்ந்திருக்கலாம் அப்படின்றதான் ஒரு சின்ன கருத்து, வேற ஒன்றும் இல்லை. திறமையோடு தான் அவர் 4 வருஷம் ஆட்சி நடத்தினாரு. திறமையோடு தானே நடத்தினாரு. திமுக காரங்களாம் மற்ற எதிர்கட்சியில வந்து அடுத்த மாசம் ஆட்சி போயிடும், 2 மாசத்துல போயிடும், 6 மாசத்துல போயிடும்னு சொன்னாங்க. ஆனா அவர் 4 வருஷத்தை பூர்த்தி பண்ணிட்டார்ல. ஆட்சி நடத்துறதை தாண்டி கட்சியை வழி நடத்துறதுல கேட்கிறேன். அவர் கட்சியை நல்லா தானே வழி நடத்தினாரு, எந்த தப்பும் இல்லையே. அவங்களுக்குள்ள அதிகார போட்டியில அது ஜெயலலிதா இருந்திருந்தா இந்த அதிகார போட்டி இந்த பிரச்சனை வந்திருக்கு சொல்றீங்க. அவ்வளவுதான். கூட்டணி கட்சிகளை நடத்துறதுல எப்படி ஜெயலலிதாவுக்கும் எடப்பாடிக்கும் உள்ள வித்தியாசம்? ரெண்டே ஒரே மாதிரி தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாஜக அதிமுக கூட்டணி முறிவு வந்து சனாதனத்தை வேறெடுக்கிறதின் முடிவு அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க, ரொம்ப கடுமையா விமர்சிச்சிருந்தீங்க. அது அந்த அளவுக்கு முக்கியமான விஷயமா? பாஜக அதிமுக கூட்டணி முறிவு, அதாவது சிறுபான்மை மக்கள் எல்லாம் பாஜகவுடன் கூட்டணி இருக்கிறதுனால அதிமுக ஆதரவு கொடுக்காம எதுக்காமே அவங்க எதிர்கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறாங்கன்ற ஒரு பிரச்சனை அது எல்லாருக்குமே தெரியும்.
அதனால் பிஜேபி விட்டு வெளிவந்ததுனால அந்த சிறுபான்மை மக்களுடைய ஆதரவு அவங்களுடைய வாக்கு அதிமுக கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அது உண்மையும் கூட. இப்போ சுத்தமாக பிஜேபி கூட எந்த விதமான உறவும் இல்லை, ஒட்டும் இல்லைன்னு சொன்ன பிறகு உண்மையாகவே சிறுபான்மை மக்கள் இப்போ ஆதரவு கொடுக்குறாங்க அதிமுகக்கு. அதாவது பிஜேபி கூட இருந்த காலத்தில் அதைவிட இப்பொழுது சிறுபான்மை மக்களுடைய ஆதரவு அதிமுகவுக்கு அதிகமாக கிடைச்சிருக்குது. திமுகவுடைய சிறுபான்மை ஓட்டு சரிஞ்சிருக்குது. இதுதான் திமுகவுக்கு இப்போ பயம். பிஜேபி சனாதனம் கடைபிடிக்கிறது அது எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாட்டில் அது எடுப்படாது அப்படின்றதும் தெரியும். ஆனால் அதிமுக கூட்டணியில் இருக்கிறதுனால வேற வழியில்ன்ற மாதிரியும் இருந்தாங்க. இப்போ அதை விட்டு வெளியே வந்ததுனால இப்போ சனாதனத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி, அவ்வளோதான் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அவ்வளோதான். 2021 நீங்க அந்த கூட்டணியில தான் இருந்தீங்க. அப்ப இதை பத்தி எதுவும் நீங்க பேசலையா? கூட்டணி இப்போ சொல்றேன், நாங்கள் பிஜேபி கூட கூட்டணி நான் புரட்சி வரதே இல்லை. அதிமுக கூட தான் கூட்டணி. அவங்க பிஜேபியோட தானே இருந்தாங்க. அவங்க தான் சொல்லணும் அதை. அப்ப எல்லாம் ஒரே கூட்டணி தானே. அப்போ அவங்க தானே சொல்லணும் அதை. கூட்டணி வேணுமா வேணாம்னு அவங்க தான் சொல்லணும். நாங்கள் அதிமுக கூட தான் கூட்டணி தவிர பிஜேபி கூட கூட்டணி இல்லையா? இல்ல, நீங்க பிஜேபி கூட கூட்டணி ஒருத்தர் அவ்வளவுதான். நீங்க கூட்டணினாலே அவங்க பிஜேபியோட கூட்டணி கூட்டணி தானே. அப்படி வராது. அப்படி பார்க்க போனாக்கா எல்லா கட்சியும் எல்லா கூட்டணியும் இருந்துருது. இதே திமுகவும் தான் பிஜேபி கூட கூட்டணி இருக்காங்க. இல்ல, திமுகவும் பிஜேபி கூட கூட்டணி இருந்தாங்க. பிஜேபியுடைய அரசுல திமுகவும் பங்கெடுத்தது அமைச்சர்களா இருந்தாங்க. அப்பெல்லாம் சனாதனம் பத்தி தெரியலையா? அப்போ சனாதனம் இருந்தது தானே. இப்ப இருக்கிற கூட்டணி கட்சிகள் அத்தனை இல்ல இப்ப இருக்கிற கூட்டணி கட்சிகள் இல்ல நான் சொல்றேன், இப்ப இருக்கிற கூட்டணி கட்சி அத்தனையுமே அன்னைக்கு பிஜேபி கூட்டணியில தான் இருந்தாங்க. திமுக இருக்கிற இப்போ கூட்டணி கட்சிகள் அத்தனையுமே அன்னைக்கு பிஜேபி கூட்டணியில தான் இருந்தாங்க. நான் சொன்னது என்னன்னாக்கா இதுதான் சொன்னேன். ஆனா நேரடியா நான் பிஜேபி கூட கூட்டணி இருந்தால் கண்டிப்பா அதுக்கு நான் விளக்கம் கொடுத்திருப்பேன். நான் பிஜேபி கூட கூட்டணி இல்லை. ஆனா அந்த கூட்டணி அதிமுக கூட தான் நான் இருந்தேன். இப்பவும் சொல்றேன், அதிமுக கூட தான் நான் இருந்தேன். இப்போ ஒரு கட்சியினுடைய தலைமையில ஒரு கூட்டணி இருக்குதுன்னு சொன்னா 10 கட்சி இருக்கும். ஆனா அவங்க யாரு கூட கூட்டணி வச்சுக்கிறாங்க? இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்தியா கூட்டணின்னு சொன்னாக்கா தமிழ்நாட்டில் அதுக்கு தலைமை திமுக தான். அதில் மதிமுக கம்யூனிஸ்ட் இருக்குது. அதுக்காக காங்கிரஸ் தான் கம்யூனிஸ்டும் கூட்டணின்னு சொல்லுவாங்களா? நாங்கள் திமுக இருக்கிறோம், அவங்க திமுக இருக்கிறாங்க. நாங்கள் திமுக இருக்கிறோம், அவங்க திமுக. அது போல தான் நாங்கள் அதிமுக இருந்தோம், அவங்களும் அதிமுக இருந்தாங்க. அன்னைக்கு பாமக கூட இருந்தாங்க. இந்த மாதிரி எல்லா கட்சியுமே அன்னைக்கு கூட இருந்தாங்க. இன்னைக்கு சிறுபான்மையர் ஓட்டு அவங்களுக்கு திரும்பவும் கிடைக்கும் பாஜக விட்டு விலகினதுனால அப்படின்னு இப்ப சொல்றீங்களே, இது ஒரு ஆலோசனையா கூட அன்னைக்கு சொல்லலையா அப்படின்னு கேட்க. அன்னைக்கு நாங்க சொல்லி இருந்தோம். அதாவது தொண்டர்களாம் பிஜேபி கூட்டணியில இருந்தோம்னா நமக்கு சிறுபான்மை ஓட்டு கிடைக்காதுன்னு தொண்டர்கள்லாம் பேசுறாங்க, நிர்வாகிகள்லாம் பேசுறாங்க. நீங்க ஒரு ஆலோசனை பண்ணுங்க, அதில் இருந்தால் சரியா இருக்க மாட்டோம், ஆலோசனை பண்ணுங்கன்ற மாதிரி நாங்கள் அதை பற்றி பேசியிருக்கோம், சொல்லியிருக்கிறோம். மீண்டும் எடப்பாடியார் பாஜகவோட கூட்டணி வச்சா என்ன செய்வீங்க? அதாவது கூட்டணி வைக்கும்போது அதுக்கு என்ன பதில்ன்றதை நம்ம சொல்கிறோம். அதுகிட்ட ஒரு பக்கம். இன்னொன்று, திட்டவட்டமாக முதல்ல நான் தப்பு பண்ணிட்டேன், அந்த தப்பு நான் மறுபடியும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டார். மறுபடியும் எந்த சூழ்நிலையும் பிஜேபி கூட அதிமுக கூட்டணிக்கு போவாதுன்னு சொல்லிட்டார். அப்படி சப்போஸ் அவங்க கூட்டணி போறாங்கன்னு சொன்னா அன்னைக்கு என்ன முடிவுன்றத அன்னைக்கு நாங்க சொல்றோம். இப்போ நீங்க கேட்ட தொகுதி இது உங்களுக்கு தராம அதிமுக நேரடியா அவங்க கட்சி வேட்பாளரை நிறுத்தியிருந்தா கூட பரவாயில்ல, ஒரு கூட்டணி கட்சி வேட்பாளரை நிறுத்தியிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? அதான் சொல்றேன், கூட்டணி தர்மம் என்ன பண்றது, இந்த கூட்டணி தொடரணும், இந்த கூட்டணி நல்ல கூட்டணி. அதனால இதுக்காக நம்ம கூட்டணியிலிருந்து நம்ம வெளியே போகக்கூடாது அப்படின்றது ஒரு எண்ணத்தினால தான் அடுத்த வாரம் சட்டமன்ற தேர்தலில்
நம்ம பேசிப்போம் பார்த்து பண்ணுறதுனால தான் சரின்னு அந்த கூட்டணியில் அப்படியே நாங்கள் தொடரணும், அவ்வளோதான். தொடர்றீங்க. இப்போ கள நிலவரம் எப்படி இருக்கு? இல்லை, நாங்கள் போன இடத்துல எல்லா இடத்துலையுமே மக்கள் எழுச்சியோடு தான் இருக்கிறாங்க. திமுக பேரில் அதிருப்தியாக தான் இருக்கிறாங்க. மாற்றுன்றது வந்து அதிமுக தானே. அதனால் கண்டிப்பாக இந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் திருவள்ளூர் தொகுதியும் தேமுதிகவினுடைய வேட்பாளர் நல்ல தம்பி வெற்றி பெறுவோம்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். வெற்றி உறுதின்னு நம்புறீங்க? உறுதி, ஆமாம். இதனால இந்த வெற்றி உறுதி அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா? திமுக பேரில் வந்து தொடர்ந்து கெட்ட பேர், கஞ்சா, மாணவர்கள் பள்ளிக்கூடமாக இருந்தாலும் கல்லூரியாக இருந்தாலும் மாணவர்களை கெட்டு போகிறதுக்கான அவருடைய வாழ்க்கை சீர்குலைத்துக்கான முக்கிய காரணம் இந்த கஞ்சா. பாலியல் கொடுமைகள் நடக்கிறது முக்கிய காரணம் இந்த கஞ்சா. தினசரி வழிப்பறிகள் நடப்பதும் சண்டைகள் கொலைகள் நடப்பதும் இந்த கஞ்சா தான். அது காவல்துறையை கூட சொல்கிறாங்க. அது திமுக பேரில் தான் அதிகமாக இருக்குது, தலை தூக்கி ஆடுது. அதனால தான் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்குது. அதனுடைய எதிர்ப்பு தான் திமுக மேலே அதிமுக சாதகமாக ஆகுதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். திமுக கூட்டணி சார்பாக போட்டியிடக்கூடிய காங்கிரஸ் கட்சியின் சசிகாந்த் செந்தில் தேசிய அளவில் பிரபலமானவர். அவரை வீழ்த்த என்ன வியூகம் வச்சிருக்கீங்க? அதாவது கடந்த முறை இருந்த ஜெயக்குமார் எத்தனை முறை தொகுதி பக்கம் வந்திருப்பாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அவர் என்ன வாக்குறுதி கொடுத்தாரு, அது என்ன நிறைவேற்றிருக்காருன்னு தெரியும். அவருடைய காலத்தில் வந்து எதையுமே தொகுதிக்கு செய்யலன்றது எல்லாருக்கும் தெரியும். சசிகாந்த் யார், எங்கே இருக்காரு, எங்கே இருப்பார், அவர் அட்ரஸ் என்ன, அவருடைய ஆஃபீஸ் என்னன்னு யாருக்கும் தெரியாது. பெரும்பாலும் என்ன சொல்கிறாங்கனாக்கா, காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி அவருடைய ஆஃபீஸில் தான் இவர் அதிகமாக இருப்பாருன்னு சொல்கிறாங்க. அப்போ இவர் ஜெயிச்சு டெல்லிக்கு போனார்னாக்கா தொகுதி மக்கள் நான் டெல்லிக்கு போக முடியும் தேடிக்கின்னு, டெல்லியிலேருந்து புதுசாக ஒரு சசிகாந்தன் ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது அந்த கூட்டணி கட்சிகள்லேயே குழப்பம் இருக்குது. இவர் ஜெயிச்சுட்டு போனார், இவர் நம்ம எங்கடா போய் பார்க்கறதுன்னு அவங்க கூட்டணி கட்சிகளே சொல்கிறாங்க. அந்த கூட்டணி கட்சிகளே அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்களான்னு சொல்ல முடியாது. ஏன் காங்கிரஸ்காரங்களே அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்களான்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அதிருப்தி இருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து அதிமுக கூட்டணிக்கு பஸ்து தான். நீங்க அதிருப்தியில பாஜக சேர போறதா செய்திகள்லாம் வந்தது. யார் சொன்னது? செய்திகள்லாம் வந்தது. செய்திலாம் சொல்லுவாங்க, பொருளை தான் எல்லாருமே பேசுவாங்க தான். இங்கே கடைகள் அங்கே போவாரா, அங்கே கடைகள்னா இங்கே போவாரா, அது இயல்பு தானே, எல்லாரும் பேசுறது தானே. அது பேசினாங்க, என்கிட்ட நேரடியாக பேசலை, எங்கள் நிர்வாகிகிட்ட பேசியிருக்காங்க வருவாரா, ஏதோ ஒரு வகையில் பேசியிருக்காங்க அப்படின்னு. ஆனால் நாங்கள் தலைவரை கேட்காம சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. என்கிட்ட சொன்னாங்க, அதெல்லாம் விட்டுருன்னு போன்னு சொல்லிட்டேன், அவ்வளோதான். மறுபடியும் காங்கிரஸ் இந்த தொகுதியில் வெற்றி பெறாது அப்படின்னு தான் நாங்கள் நம்புகிறோம். அதிமுக கூட்டணி வெற்றி பெறுவோன்னு தான் நாங்கள் நம்புகிறோம். அதனால் அதிமுக கண்டிப்பாக ஜெயிக்கும். நன்றி சார், எங்களுக்காக நேரம் ஒதுக்கி இப்படி ஒரு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி.